பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்துக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஜூன் 21 நாடு முழுவதும் இசை முழங்கும் நாள். ஃபெத்துலா மியூசிக் இசை விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இந்த இசை விழா 1982ஆம் ஆண்டில் இந்த ஃபெத்துலா மியூசிக் பிரான்சில் தொடங்கப்பட்டது. இப்பொழுது பல நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் பிரான்ஸ் நாட்டின் வீதிகள், பூங்காக்கள், பொது இடங்களில் இலவசமாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இசைக்கலைஞர்கள் அனைவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் மக்கள் இசையை ரசிப்பதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த விழாவின் முக்கிய நோக்கம் இசையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக ஆக்குவதாகும். பல்வேறு இசை வகைகளை ஊக்குவிப்பதும் ஆகும். இசை நாள் ஃபெத்துலா மியூசிக் கோடை காலத்தில் வந்திருக்கின்றது. இசை விழாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் கலாசார அமைச்சராக ஜாக் லாங் விளங்கிய காலத்தில் மொரிஸ் ஃப்ளோரே அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை அவர் 1982இல் திட்டமிட்டார். இப்பொழுது 120 நாடுகளுக்கு மேல் இதனை தொடர்ந்து வருகின்றது. பிரான்சின் பெருநகரங்கள் முதல் சிறிய கிராமங்கள் வரை ஃபெத்துலா மியூசிக் கொண்டாடப்படுகின்றது. இது தேசிய அளவிலான இசை விழா ஆகும். இந்த விழா முழு நாட்டிலும் பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்றது. இந்த இசை திருவிழாவில் பங்கேற்கும் மக்களின் எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இந்த விழா நடைபெறுகின்றது. உலகில் பல நாடுகளில் இந்த இசை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் தமிழ் மக்கள் இந்த இசை விழாவை கொண்டாடுகின்றார்களா என்ற கேள்வி எழுப்பினால் ஆம் என்ற பதில் பிரான்ஸ் நாட்டில் கிடைக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் குறிப்பாக பாரிஸ் நகரத்திலே தமிழர் வர்த்தக மையமாக திகழக்கூடிய லா ஷப்பல் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி இந்த இசை திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இம்முறை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் பழமையாக அவர்கள் கடந்த ஆண்டிலும் இதனை நடத்தியிருந்தார்கள். இந்த ஆண்டிலும் ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்கள் மிக திரளாக லா ஷப்பல் பகுதியில் திரண்டு இந்த ஃபெத்துலா மியூசிக் இசை திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். பிரான்சில் வெப்பம் அதிகரித்த நிலை நீடித்து வருகின்றது. பொது போக்குவரத்துகளில் மக்கள் வெப்பத்தால் பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். கடுமையான வெப்ப காலங்களில் பொது போக்குவரத்துகளில் பயணிகள் தொடர்ச்சியாக அசௌகரியங்களையே சந்தித்து வருகின்றார்கள். பிரான்சில் 31 பாகை செல்சியஸ் முதல் 38 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என மெட்டியோ பிரான்ஸ் அறிவித்திருக்கும் நிலையில் ஜூன்
20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சில் வெப்பநிலை 39 பாகை செல்சியஸை எட்டியிருந்தது. சராசரியாக 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுகிறது. இல்து-பிரான்ஸ் மொபிலிட்டே மூலம் வழங்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி த்ரோம்வே வலை அமைப்பு மாத்திரமே பயணிகளுக்கு முழுமையான குளிரூட்டல் வசதியை வழங்குகின்றது. ஏரையார் மெர்த்தோக்களில் சில குளிரூட்டப்பட்ட வசதிகளை கொண்டிருக்கின்றன. 2035ஆம் ஆண்டில் அனைத்து மெட்ரோக்களும் குளிரூட்டல் வசதியை முழுமையாக பிரயாணிகளுக்கு வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏரையார் ஆ, ஏரையார் பே வரிசைகளில் குளிரூட்டல் வசதிகள் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கார் ஓடினான், வேன் ஓடினான். பாரிஸுக்குள்ள இப்போ இது ஓடுற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்லை. வீட்டில இருந்து முந்து வெளிக்கிட்டால் ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன். லாச்சப்பலுக்கு வர இவரை வாங்கினேன், பலி ஈஸியா வந்து சேர்ந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுகிட்ட விட ஆக 300 யூரோ தான். அதுவும் தமிழில் பார்த்ததுன்னு சொல்லி இங்க வந்து கேட்டீங்கள் என்றால் 2 நேரத்திலையும் பே பண்ணலாம். இன்றைக்கு பரிசுக்கு திறமான சாமான் என்றால் இவர் தான். விரையுங்கள். ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங், பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் அதிகரித்துள்ள வெப்பம் காரணமாக மக்கள் குளிர்ச்சியான இடங்களில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எப்பொழுதும் தண்ணீர் பருகியவாறு இருக்குமாறும் கேட்கப்படுகின்றனர். பிரான்ஸ் நாடு வறண்ட வெப்பமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கம் முதல் நாடு முழுவதும் வறண்ட வெப்பமான வானிலை நிலவி வருகின்றது. இந்த வெப்பமான காலநிலை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வார இறுதி நாட்களில் பிரான்ஸ் முழுவதும் வெப்ப அலை மேலோங்கி இருக்கும் என எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரத்தில் 38 பாகை செல்சியஸ், தென்மேற்கு பகுதிகளில் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இரவு நேரங்களில் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை காரணமாக மக்கள் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வயதானவர்கள், சிறு குழந்தைகள் விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 2025ஆம் ஆண்டின் முதல் வெப்ப அலை இந்த வாரம் தொடங்கியுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நீஸ் நகரில் காலை 6 மணிக்கே 23 பாகை செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த வெப்ப அலை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்க சில உதவி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். உடல் குளிர்ச்சியடையவும் நீரேற்றமாக இருக்கவும் இது உதவும். வெளியில் செல்லும் பொழுது இலகுவான வெளிறிய நிற ஆடைகளை அணிய வேண்டும். இது சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பளிக்கும். மக்கள் வீட்டில் குளிரூட்டப்பட்ட இடங்களில் நேரத்தை செலவிட வேண்டும். குளிரூட்டப்பட்ட பொழுதுபோக்கு மையங்கள் அல்லது நூலகங்களுக்கு செல்லலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் கதவுகள், ஜன்னல்களை வெப்பமான நேரங்களில் மூடி வைக்க வேண்டும். குளிரான வேளைகளில் அவற்றை திறந்து வைக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றது. இது வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். குளிரூட்டப்பட்ட உணவுகள், சலாத் வகைகள் உண்பதும் குளிரான பானங்களை உட்கொள்வதன் மூலமும்
உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் இருந்து வெளியில் செல்லும் நேரத்தை குறைக்க வேண்டும். வெப்பத்தின் உச்ச நேரங்களில் வெளியில் செல்வதை முற்றுமுழுதாக தவிர்க்கலாம். வெளியில் செல்ல வேண்டியிருந்தால் சூரிய கிரீம் மற்றும் தொப்பி என்பன பயன்படுத்துமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உடலை குளிர வைக்கும் ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குளிர் நீரில் குளியுங்கள் அல்லது குளிரூட்டப்பட்ட துணியால் உடலை அடிக்கடி நனைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளையும் குளிர்ச்சியான இடங்களுக்கு நகர்த்தி உதவ வேண்டும். இந்த உதவி குறிப்புகள் உங்களுக்கு வெப்ப அலை காலத்தில் குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் உயர் வெப்பநிலை காரணமாக வாகனம் ஓட்டும் விதிமுறைகளில் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாசுபாடு அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த சில வாரங்களில் வேக வரம்புகள் குறைக்கப்பட்டுள்ளன. வெப்பமான காலநிலை காலங்களில் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியாகியிருக்கிறது. பிரான்சின் தென் பகுதியில் வெப்பமான காலநிலை காரணமாக வேக வரம்புகள் மிகவும் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தேசிய மருத்துவ காப்பீட்டு நிறுவனம் அசுரான்ஸ் மலாதி தற்பொழுது மருந்தகங்களில் மருந்துகளை பெறுவதற்கு முன் காப்பீட்டு நன்மைகளை பெறுவதற்கு காத் வித்தல் அல்லது AME கார்டை கட்டாயமாக காண்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு மருத்துவ அமைப்பின் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்காகவும் முக்கியமான மற்றும் விலை உயர்ந்த மருந்துகளின் பாதுகாப்பான விநியோகத்தை உறுதி செய்வதற்காகவும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படும் அதே வேளை மோசடியை குறைப்பதற்காகவும் சிகிச்சை பாதையின் தடயத்தை மேம்படுத்துவதற்காகவும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருள் அடிப்படையிலான சிகிச்சைகள் அல்லது பல நீரிழிவு எதிர்ப்பு மருந்துகள் போன்ற மருந்துகள் தவறான பயன்படுத்தப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய விதிமுறையின் கீழ் மருந்தகங்களுக்கு செல்லும் போதெல்லாம் ஒவ்வொருவரும் தங்கள் காத் வித்தல் கொண்டு செல்ல வேண்டும். இல்லையெனில் அவர்கள் தங்கள் மருந்துகளுக்குரிய பணத்தை முதலில் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் 3 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள், முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள் போன்றவர்களுக்கு சில விதிவிலக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு மருத்துவ உதவி AME பெறுபவர்கள் தங்கள் AME கார்டை காண்பிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களின் மருத்துவ செலவுகளை முழுமையாக காப்பீட்டு நிறுவனம் ஏற்கும். இந்த மாற்றம் மருத்துவ அமைப்பின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்களின் நலனுக்காகவும் எடுக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு தரப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். இதனால் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஈரான் இஸ்ரேல் போர் பற்றிய விவாதத்தை பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அத்துடன் காசா இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும் காசா உக்ரைன் நிலவரங்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் பேச அரசியல் கட்சி தலைவர்களை எமனுவல் மேக்ரோ விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேக்ரோ கோரியுள்ள இந்த விவாதம் என்பது லா பிரான்ஸ் இன்சூமிஸ் எதிர்க்கட்சியின் கோரிக்கைக்கு பதிலாக உள்ளது என்றும் மேக்ரோ தெரிவித்துள்ளார். இராணுவ நடவடிக்கைகளால் அணுசக்தி அச்சுறுத்தலை தீர்க்க முடியாது என்று கூறியிருக்கும் எமனுவல் மேக்ரோ பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் என்பது ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்தும் மேக்ரோ எச்சரித்துள்ளார். இதேவேளை பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்கள் ஜூன் 20 ஜெனீவாவில் ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் சந்திப்பு நடத்தியுள்ளன. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தன்னுடன் தான் பேச வேண்டும், ஐரோப்பாவுடன் அல்ல என அறைகூவல் விடுத்துள்ளார். ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் ஜெனீவாவில் நடைபெற்ற கூட்டம் இஸ்ரேல் ஈரான் போரால் நிறுத்தி வைக்கப்பட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்களும் ஈரான் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சரும் ஜெனீவாவில் தங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் பற்றிய முழுமையான விவரங்கள் இதுவரை ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. பிரான்ஸ் நாட்டின் பலஸ்தீனிய ஆதரவு இயக்கத்தின் முகமான ரீமா ஹாசன் ஒரு முன்னாள் பலஸ்தீனிய அகதியாக இருந்து இப்பொழுது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறார். இவர் மத்தியதரை கடலில் இஸ்ரேலிய படைகளால் தடுக்கப்பட்ட சுதந்திர படகு பயணத்தில் பங்கேற்றிருந்தார். பலஸ்தீனிய கொடிகளை அசைத்துக் கொண்டு ஆதரவாளர்கள் நிறைந்த பாரிஸ் நகரத்திற்கு அவர் திரும்பியிருக்கிறார். 33 வயதான ரீமா ஹாசன் காசா பகுதிக்கு உதவிகளை கொண்டு செல்ல முயன்றதாக இஸ்ரேலிய காவலில் 3 நாட்கள் இருந்தார். இவர் தன்னுடைய பயணம் மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்ல மட்டுமல்லாமல் காசா மக்களை அவர்களுடைய துன்ப துயரங்களை முறியடிக்கவும் முயன்றதாக கூறியுள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் தான் மற்றும் ஏனைய பயணிகள், குறிப்பாக காலநிலை செயற்பாட்டாளர் கிரேட்டா துன்பர்க் ஆகியோர் தவறாக நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்களை தூங்க விடாது விழிப்புடன் வைத்திருந்ததாகவும் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.